வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி 8/8/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் நாளைக்கும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 5 நாட்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்து காட்டுறோம். அதாவது நாகவேலி, அரசமர புல்லுருவி, கடுக்காய் புல்லுருவி, தூபக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காய், சாம்பிராணி காயின்னுவோம் அந்த காய். இதுலேருந்து நம்ம பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அது எது மாதிரிலாம் நமக்கு உபயோகமாக இருக்கும். ராகு தோஷம், கேது தோஷம், சத்ரு பகை, திருஷ்டி தோஷம் இதெல்லாம் விலகிறதுக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அது எந்தெந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் அப்படின்ற பல நல்ல அபூர்வ விஷயங்களை நாளையிலேருந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். சென்னை சிட்லப்பாக்கத்துலேருந்து டி.கே. சந்திரசேகர்ன்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. இவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் ராஜகோபாலன். அவருடைய நட்சத்திரம் ஆயில்யம் 2ஆம் பாதம், கடக ராசி. இவருக்கு வயது 37 ஆகுது சுவாமிஜி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுமாரான வேலையில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 37 வயதாகியும் இவருக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் இவருக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் நல்ல வேலையில் உட்காரவும் நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சுவாமிஜி? இவருக்கு இவர் என்ன பரிகாரம் பண்ணால் திருமணமும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கணும், சப்தரிஷி வாக்கியப்படி நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு நல்ல நேரத்தில் தான் கேள்வி கேட்டிருக்கீங்க. சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால் நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் நல்ல ரகுவான பரிகாரங்கள்லேயே பிரச்சனைகள் தீரும். ஆனால் கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பரிகாரங்கள்னு வரல. ஆனால் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிற அந்த வேலை வாய்ப்பு திருமணம்ன்ற விஷயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ நம்ம தெய்வீகமான பரிகாரம் செய்கிறோம். ஆனால் அரசாங்கமே ஒரு விதத்தில் பார்த்தா மறைமுகமாக இந்த பிரச்சனைகள் தீர நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மணி மந்திர ஔஷத லௌகீகங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு பரிகாரங்களையோ ஜோதிடத்தையோ நம்ம வெளியில் எடுத்து சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னால் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இது நம்ம ஜீர்ணிச்சு தான் ஆனோம். ஏன்னா சில நேரங்களில் சாஸ்திரங்களை எடுத்து சொல்லலைன்னா அது கூட தோஷம். சில விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசலைன்னா அது கூட சாஸ்திரம் தோஷம்னு சொல்கிறது. எப்போ ஒருத்தன் தர்மத்தை எடுத்து சொல்லணுமோ அப்போ எடுத்து சொல்லாமல் இருந்துட்டால் அதுவே மகத்தான தோஷம். அப்போ அரசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு உங்களுக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி ஆணோ பெண்ணோன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு நிலையை கொண்டான். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம். அன்னை உந்தன் அடி பணிந்தேன், அடியார்கள் துயர் தீர்ப்பாய்.
கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நிதம் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய் மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய் மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய் தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய் தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தே நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தான் நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய் வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய் வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய் ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கலன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் யனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் இந்த நாகவேலி அப்படின்ற ஒரு பிரயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மரத்துலேருந்து எடுத்த அதனோட வேரோட பிரயோகத்தை பார்க்க போகிறோம். இந்த வேர்னு சொல்லுவாள், தண்டுன்னு சொல்லுவாள். ஆனால் கிட்டத்தட்ட இது தண்டே இது மாதிரி வளைஞ்சி வரும். இந்த நாகவேலின்றது இப்போ பாருங்கள், இந்த நாகவேலின்றது பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இது மாதிரி வளைஞ்சி வரும், பாம்பு மாதிரி வளைஞ்சி வரும். இது மாதிரி கட்டாக நமக்கு எடுத்துக்கலாம். ஒரு நீட்டாக இருக்கும், இது மாதிரி துண்டு துண்டாக உடச்சிக்கலாம். இந்த நாகவேலி அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதி, பனி அதிகம் பெய்யக்கூடிய பகுதியில் விளையும்.